உலகத்தை கலக்கிறவர்களுடைய ஜெபமாய் இருக்கிறது. உலகத்தை கலக்கிற இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லும்படியான ஜெபமாய் இருக்கிறதா? அதுதான் இங்கே முக்கியமானது. அந்நாள் செபித்தாள், அவளுடைய உதட்டளவு அசைந்தது. ஆனால் அவருடைய சுவாசத்தோடு ஒருமனதாய் செபித்தாள், கிடைத்தது பதில். உலகத்தை கலக்கிறவர்களாய் நின்று பவுலும் அப்போஸ்தலனாகிய பவுல், சீலா, பர்னபா போன்றவர்கள் நின்றார்கள், ஜெபித்தார்கள், சாட்சி சொல்லும்படியாக. இவர்கள் உலகத்தை கலக்கிறவர்கள் என்று சொன்ன ஜெபம் அவ்வளவாய் கலக்கியது, அசைத்தது. மரித்தவர்கள் எழுப்பினார், அடையாளங்கள் பிறந்த சீசத்துவம் பெருகின. அருமையான வார்த்தைகள் வெளிச்சம். மீறி அப்படிப்பட்ட ஜெபம் இந்த வருஷத்துல வேண்டும். அசைக்கப்படணும் தேசம். இவர்கள் உலகத்தை கலக்க வேண்டும், அடையாளமாக சொல்ல வேண்டும். இன்னாருடைய பிள்ளைகள் என்று அடையாளப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட ஜெபத்தை ஜெபிப்போம், ஜெயிப்போம். அருமையான வார்த்தையை கற்றுக் கொடுத்தார்கள். மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொடுங்கள். அவர்களும் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக்கொள்ளட்டும். ஜெப வீரர்களாய் எழும்பட்டும். சேனைகளின் கர்த்தரை சேனைகளாய் எழும்பி சொல்லட்டும். ஆமென். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. சரியாற்ற நேரம் 8:31 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்து கொள்கிறேன் உங்கள் சகோதரி சுபால் அவர்கள். என்னுடைய இணையங்கள் நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக்கொள்வோம். தேவன் நமக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவ்வளவாய் நம்மை நேசித்திருக்கிறார், அவ்வளவாய் நடத்தி இருக்கிறார். அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இணைந்திருக்கிற வானொலியை கேட்டுக்கொண்டு எல்லா நேர்களையும் கர்த்தரின் நாமத்தினாலே மீண்டும் வாழ்த்துகிறேன். இதனால் தேவன் பாராட்டின எல்லா கிருபைக்காக நான் நன்றி செலுத்தி ஜெபிப்போம். எசப்பா, அப்பொழுது உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, கிருபையாய் தந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். சங்கவான் ஊழியத்துக்காக நன்றி. அந்த ஊழியரும் ஸ்தாபரமான பிறருக்காக, பிள்ளைகள், பேர பிள்ளைகளுக்காக, உறவுகளுடன் ஊழியர்கள் எல்லாரும் இடத்திற்கு தருகிறேன். கேட்டுக்கொண்டு அன்பு நேர்களை தருகிற, மறுவழிப்பில் கேட்கப்பட்ட நேர்களை தருகிறேன். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் குடும்பங்களும் ஆசீர்வதிங்க. வல்லமை கரம் தாங்கி நடத்தட்டும் கர்த்தாவே. பொறுப்பெடுங்க ராஜா. இந்த புதிய ஆண்டுல பெரிய காரியங்களை செய்து உடைய பிள்ளைகள் வந்து உவக்கப்பட்டு போகாதபடிக்கு அப்பா, நம்பிக்கையுடைய சிறகுகள் அரணுக்கு திரும்புக. ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொன்னீங்களப்பா. அப்படிப்பட்ட ரெட்டிப்பான நன்மையை நாங்க பெற்றுக்கொள்ள அப்பா எங்களுக்கு இதை பாராட்டுங்க. உங்களுடைய அரணுக்குள்ள வந்து நிற்கிறோம். இந்த வார்த்தைக்குள்ள எங்களை நடத்துவீரா இயேசுவின் நாமத்தில். அப்படியாக இரட்டிப்பான நன்மையை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். நாளும் தகப்பனே, அடியாளை மறைத்து நீங்க வெளிப்படுவீரா. என் வாயின் வார்த்தையில் என் இதயத்தின் தியானம் சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதா. எவ்வளவு வேணும் பெருகணும், நான் சிறுகணும். கற்றுக் கொடுங்க, பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. உள்ளுள்ள இடங்களில் மீத்திடுவீர், ஆமந்த தண்ணீரண்டை நடத்திடுவீர். உள்ளுள்ள இடங்களில் மீத்திடுவீர், ஆமந்த தண்ணீரண்டை நடத்திடுவீர். நன்மைகள் யாவும் எனக்களிப்பீர், நாள் தோறும் உம்மை நடத்திடுவீர். உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. ஆமென். அப்பாவின் கரம் இருக்க எங்களுக்கு பயம் இல்லை. ஆமென். அப்படியாக நாங்கள் இன்றைய நாளும் என்னோடு பேசின வார்த்தைகளோடு பேசும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். அப்படியாக நாங்கள் பார்ப்போம். வார்த்தை அதாவது நாங்கள் கடந்த நாட்கள் தியானித்த வார்த்தைதான் 1 நாளாம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. 1 நாளாம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார்.
இது 1 நாளாம் புஸ்தகம் 4 அதிகாரம் 10 வசனம் இப்படி சொல்கிறது. இந்த பகுதியில் என்னை தொட்ட வார்த்தை, உமது கரம் என்னோடு இருந்து, உமது கரம் என்னோடு இருந்து. அந்த உமது கரம் என்னோடு இருந்ததா, தேவனுடைய கரம் என்னோடு இருந்தாள், தேவனுடைய கரம் என்னோடு இருந்தாள். தேவனுடைய கரம் என்ன செய்கிறது? தேவனுடைய கரம் என்னோடு இருந்து அந்த கரம் என்ன செய்கிறது? அப்ப யாபேசு சொல்லுகிறார், உமது கரம் என்னோடு இருந்து. அந்த கரம் இருந்தது சொன்னார். முதலாவது அவர் என்ன செய்வார் சொன்னார், நமக்கு கிருபையை அளிக்கிறார். இந்த கிருபை என்பது தகுதி இல்லாத நமக்கு பாராட்டுகிற தயவுதான் கிருபை. அந்த கிருபை எப்படிப்பட்டவர்கள் அளிக்கிறான்னு சொன்னால், அதை நீதிபதி புஸ்தகம் 3 அதிகாரம் 34 சொல்கிறது, தாழ்மை உள்ளவருக்கே கிருபை அளிக்கிறார். நாங்க எங்கெல்லாம் அவர் சமூகத்துல எங்களை தாழ்த்தி அவரை உயர்த்துன்றோமோ அங்கே நமக்கு கிருபை அளிக்கிறார். அதிகாலை தேடுவோருக்கு அதிகமான கிருபை அளிக்கிறார். அப்ப அந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபை என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறார். சங்கீதம் 103 சங்கீதம் 11 சொல்லுகிறது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவருக்கு பயப்படுகிறமே அவருடைய கிருபையும் பெரிது, பெரிதா இருக்கிறதா. அப்ப பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ யாராவது அளந்து பார்த்தார்களா? யாராவது அளக்கத்தான் முடிந்ததா? முடியவே. அப்படித்தான் அந்த கிருபையும் அளக்க முடியாது, அளவிட முடியாதது. நோவாவுக்கு அதனுடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது என்று நாங்கள் வாசிக்கின்றோம். நோவாவுக்கு கண்கள்ல கிருபை கிடைத்ததால நோவாவின் குடும்பம் என்ன செய்து பிழைக்குள் காக்கப்பட்டது. அங்கே நீதிவான சன்மார்க்கன். ஆனால் நோவாவுக்கு இதனுடைய கண்கள்ல இந்த கிருபை என்பது நிச்சயமாக நான் இன்றைக்கு நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அந்த கிருபை இல்லையட்ட நானும் நீங்களும் இந்த இடத்துல இருக்கோம். அப்ப கிருபை அளிக்கிறது முதலாவது இவனுடைய கரம் நமக்கு. அடுத்தது என்ன சொன்னால், இவருடைய கரம் நம்மோடு இருந்து என்ன செய்து அதிகாரத்தை கொடுக்கிறார். authority power. எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்கும்? அவர் இப்படிப்பட்ட அதிகாரத்தை யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்? அந்த அதிகாரத்தை என்று சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 3 பார்த்துக்கிட்டா, அது பிதாவானவரை அவருக்கு கொடுத்தார். அந்த அதிகாரத்தை பிதாவானவர் தான் அந்த அதிகாரத்தை கொடுத்தார். அப்ப அதிகாரத்தை கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? அதிகாரத்தை வாங்கி கொண்டு சும்மா இருக்கவா கொடுத்தார்? இல்லை, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவருடைய நாமத்தின் அடையாளங்கள் செய்ய, வல்லமை வெளிப்பட. அப்ப அங்கே என்ன செய்யறார்? அங்கே உங்களுக்கு வாசிக்கின்றேன், யோவான் 13:3, நம்முடைய கையில பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து, அப்ப பிதாவானவர் தம்முடைய கருத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார். அந்த ஒப்பு கொடுத்த அதிகாரத்தை நம்மிடத்துல கொடுத்தார். அதுதான் லூக்காவின் புஸ்தகம் 10 அதிகாரம் 19 சொல்கிறது. எப்படிப்பட்ட அதிகாரமாம்? சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரத்தை எடுத்து சீஷர்கள் என்ன செய்தார்கள்? பயன்படுத்தினார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை ஜெயித்தார் அவருடைய நாமத்தினால். அவர் அதிகாரத்தை எடுத்து காற்றையும் கடலையும் அதட்டி இறையாதே அமைதியாயிரு என்று சொன்னார். மரித்தவனை எழுப்பினார். லாசருவை உயிரோடு எழுப்பினார். அந்த விதவையின் மகனை எழுப்பினார். இப்போ பாருங்க, அற்புத அடையாளங்கள் செய்தார். வியாதிகளை குணப்படுத்தினார், பேய்களில் ஓட்டினார், நோய்களை தீர்த்தார். அப்ப இப்படியாக அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் வல்லமையாக செயல்பட்டதை நமக்கு கொடுத்தார். நமக்கு கொடுத்து நம்ம என்ன செய்யற? பயன்படுத்த. அப்ப பிதா கொடுத்ததை அவர் என்ன செய்யறார்? நமக்கு கொடுத்து அதிகாரத்தை கொடுக்குது. அந்த கரம் சும்மா இல்ல, அந்த கரம் அதிகாரத்தை கொடுக்கு. அடுத்ததுதான் பார்ப்போமா, மறைத்து வைக்குது கரம். எப்படி மறைத்து வைக்குது என்று சொன்னால், அந்த ஏசாயம் புஸ்தகம் 49 அதிகாரம் 2 நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, அவர் சொல்ற, என் கரத்தின் நிழலை உன்னை மறைக்கிறேன். என்ன சொல்றேன்? என் கரத்தின் நிழலை உன்னை மறைக்கிறேனாம். ஏன் மறைக்கிறாராம் பாருங்க, உங்களுக்கு வாசிக்கின்றேன். அங்கே அவர் ஏசாயம் புஸ்தகம் 49 அதிகாரம் 2 அவரின் கையை அவரின் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி ஏன் அம்பரா துணியில மூடி வைத்தார்? துலக்கமாய் என்ற யுத்தத்துக்கு நீ தயாராகும்.
யுத்தத்துக்கு தயாராகி வச்சு அந்த அம்பரத்துணியில இருக்கிற அந்த வில் என்ன செய்யும்? அம்பு எப்பவுமே என்ன செய்யும்? ஆயத்தமாயிருக்கும். அப்ப எங்களை என்ன செய்யறாள்? மறைத்து வைத்து ஆயத்தப்பட்ட யாரோட யுத்தம் செய்ய? இந்த உலகத்தின் அதிபதிகளோ அதிபதிகளோ பொல்லாத வானமன்ற சேனைகளோடு மறைத்து வைக்கிறார். அப்ப அவருடைய நாமத்தினால பெற்றது அந்த மறைவு. அதைத்தான் அங்கே தாவீது கோலியாத்துக்கு முன்ன சொல்ற, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தலைவராய் அவருடைய நாமத்தினாலதான் நான் உனக்கு முன்னால் வந்திருக்கேன். நான் உன்னை போல யுத்தத்தோட என்ன செய்யல, போர்க்காசத்தோட வரையல. உம் வீட்டையும் இது நான் வரையல. நான் அவருடைய நீ யார நிந்திச்சியோ அந்த நிந்தித்த நாமத்தினாலதான் உனக்கு முன்னால வந்து நிக்கிறேன். இன்றைக்கு இந்த உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி என்ன செய்யறார்? அவனை சுற்றினார். அந்த கல் அவர் நெற்றியில பட்டது. அவர் நோங்குப்புற விழ வேண்டியவர். அவர் எப்படி விழுந்தார் பாத்தீங்களா? விழுந்து அங்கு என்ன செய்யறார்? அந்த கோழியத்தை முறியடித்தார் அவருடைய நாமத்தினால். மறைத்து வச்சார் உலகாலம் தாவீத. எப்படி எப்படி பயிற்று வைக்கின்றார், வளர்த்து வைக்கின்றார், யுத்தத்துக்கு தயாராகி. இன்றைக்கு நம்மையும் என்ன செய்யற? தம்முடைய கரத்தின் நிழலால மறைக்கிறார். ஏன் நாம் தீங்கு நாளில் தம்முடைய கூடார மறைவை ஒழித்து மறைத்து வைத்து கண்மலை மேல உயர்த்து என்று சொல்லி அதே தாவீது சங்கீதம் 27:5 இப்படி சொல்லுகிறார். அப்ப மறைச்சு வைக்கிறது என்ன? நம்ம உயர்த்தி வைக்க. அதான் சங்கீதம் 91 உன்னதமான ஒரு மறைவு இருக்கிறோம், சர்வ வல்லோட நிழல்ல தங்குவான். உன்னதமானவருடைய மறைவு, சாதாரண மறைவு இல்ல, உன்னதமானவருடைய மறைவு. அந்த மறைவுகளையே நாம் இருக்கோம் என்று சொன்னா நம்ம உயர்த்தி வைக்க நம்ம உயர்த்தி வச்சு அழகு பார்க்க உருவாக்கி யுத்த களத்துல வெற்றி எடுக்க. அப்படியாக அவருடைய கரம் நம்மை மறைத்து வைத்திருக்கிறது. அடுத்தது நாங்க பார்த்தோம்னு சொன்னால் வல்லமையான கிரியலை செய்கிறது அவருடைய வல்லமையான கிரியல். இப்படிப்பட்ட கிரியலாம் வல்லமையான கிரகிக்க முடியாத கிரியல், ஆராய முடியாத கிரியலை, ஆராய முடியாத எண்ணி முடியாத கிரியல் அவர் செய்து முடிக்கிறார். சாத்தியம் இது முடியாது என்று சொல்லியிருக்கிறான், அது சாத்தியம் அசாத்தியமா வல்லமைய கிரியல் வெளிப்படுகிறது. இது மனுஷனால கூடாது, தேவனால கூடும். வார்த்தை எழுதி இருக்கிறது. அப்போ என்ன செய்கிறார்? வல்லமையான கிரியை செய்து நமக்கு என்ன செய்யறார்? வெளிப்படுகிறது வல்லமையான கிரியை. எப்படிப்பட்ட வல்லமையான கிரியை என்று சொன்னால் அங்கே நாங்க ஒரு காரியத்தை பார்ப்போமா? இந்த நிச்சயமாக மரித்த லாசரை எழுப்பினது வல்லமையான கிரியை தான். காற்றின் அதட்டி இயற்கைக்கு அப்பாற்பட்ட இயற்கையே அதட்டி நிச்சயிச்சது வல்லமையான கிரியை தான். சோர்ந்து போன எலியாவை எழும்பு ஒரே மேல விட்டு நட என்று சொல்லி மரணின் சத்துவத்தையும் கொடுத்தது ஒரு வல்லமையான கிரியை தான். அடுத்தது பார்ப்போம்னு சொன்னாங்க, உலகத்து பார்ப்போம்டா லூக்கன் எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அங்கே 14ஆம் வசனத்தை பார்ப்போமா என்று சொன்னால் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கைம்பெண்ணுடைய மகன் இறந்து போன மகன் என்ன செய்யறார்? பாடையில வைத்து கொண்டு போறார். ஆனா அங்க இயேசு சொல்றாரு, ஏசப்பா வல்லமையான கிரியை அவருடைய கரம் செய்து எப்படி செய்து என்று பார்ப்போம்டா. லூக்காயின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அங்கே 14ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, கிட்ட வந்து பாடியை தொட்டார். கிட்ட வந்து பாடியை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா 15ஆம் வசனம், மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். பாத்தீங்களா? இந்த கரத்தின் கிரிய என்ன செய்து? வல்லமையான கிரிய செய்து பாடையில போட்டாச்சு. முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சது. எண்ணிக்கொண்டு போய் என்ன செய்ய வேண்டியா? எரிக்கிறவனே தாக்க வேண்டிய என்ற சூழ்நிலைக்குள்ள வந்தாலும் அதுதான் ஆண்டவர் சொல்ற, ஆண்டவருடைய கிரியை எப்படி வெளிப்படுது? வல்லமையாய் வெளிப்படுது. நீங்க முடிந்ததென்று நினைச்சு இவ்வளவுதான் என்று சொல்லி நீங்க கையெழுத்து போட்டுட்டு இருக்கலாம். அதுக்கு கல்லுக்கு என்ன செய்யலாம்? கல்லை அப்படியே அதுக்கு மேல புரட்டி போட்டு அந்த காரியத்துல விட்டு இருக்கலாம். ஆனா அப்ப வந்து தொட்டார் என்று சொன்னா நிச்சயம் அப்பா அந்த காரியத்தை சந்திப்பார் என்று சொன்னா அது முடிந்தது அல்ல. அந்த முடிவில ஒரு புதிய தொடக்கம் உண்டு, ஒரு புதிய ஆரம்பம். அவர் கரத்தின் கிரியை வெளிப்படுது. அந்த கரத்தின் கிரியையை சொல்றார், தாவி சொல்றார், உட கரத்தின் கிரியை நிகழ விடாதிருப்பீராக. இந்த ஜெபத்தை நாங்க அதிகமா செய்ய வேண்டும். இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு அவருடைய கரம் தான்
இன்னைக்கு நம்மை நடத்த காலையில சூழ்நிலை பாருங்கள். அவ்வளவாய் சரியான பனிப்பொழிவு. இரவில இருந்து இம்மட்டு நேரம் பனிப்பொழிவு 50 சென்டிமீட்டருக்கு தாண்டி விட்டு இன்றைக்கு அள்ளி குவித்து களைத்து விட்டோம். ஆனா கர்த்தருடைய பலன், உன்னத பலன் எங்களை தாங்குது. அவருடைய கரம் என்னை நடத்துது. அவருடைய கரம் என்னை தாங்குது. நிச்சயமாக பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா வீடுகளுக்கு முன்னாலே மலை போல குவித்து விட்டிருக்கிறார்கள். பனிமலை மாதிரி அப்படியாக மலை குவியலாய் இருக்கிறது. ஆனால் தகப்பன் அந்த கரத்தின் கிரியை எங்களுக்கு விடவே இல்லை. அந்த கரத்தின் கிரியை நம்மை காத்து பலனை தந்து இன்றைக்கு இந்த வேளை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆம் பிரியமான அந்த கரங்கள் மானால் சூழ்நிலை அவர் மாறாதவராயிருந்தார். அவர் நமக்கு மனதுருக்கம் செய்கிற கரத்தின் கிரியை இன்றைக்கும் அந்த கரத்தின் கிரியை ஒரு தாய் தீட்டுவது போல எங்களை ஆட்டு மார்போடு அணைக்கிறது, மகள வைக்கிறேன். பாருங்க அந்த கரத்தின் கிரி எப்படிப்பட்ட கிரியை நடப்பிக்குது என்று சொன்னால் மிகவும் போன்ற திரளான சாட்சிகளை சூழ்ந்திருக்க வைக்கிறது. இதை பார்த்து நேடா, இதப்பார் இவ்வளவு சாட்சி இருக்குது, இந்த பாவமான பாரத்தை தூக்கி எறி, தூசியை தட்டி விட்டு எழும்பு. கரத்தின் கிரியை வெளிப்படுத்துறார். நமக்கான ஆயத்தம் பண்ணின கிரியை வெளிப்படுத்துறார். பாருங்க, வலிமையான கிரியை செய்கிறது அவளுடைய கரம். அப்ப இங்கே ஒரு கைப்பெண்ணுடைய மகள், அவளுக்கு வேறு துணையும் இல்லை, உதவியும் இல்லை, ஒத்தாசையும் இல்லை. இந்த ஒரே மகன் தான். அவளை அல்லாது என்று சொல்லி அரவணைக்கு அந்த தாயுடைய கண்ணீரை, அது மாத்திரமல்ல முடிந்ததென்று நினைத்ததை எழும்பத்தை கிரியை வெளிப்படுது வல்லமையான நம்முடைய தகப்பன். நம்முடைய எந்த சூழ்நிலையை காட்டிலும் அவர் சூழ்ந்து வந்து தொட்டாராயிருந்தார். நிச்சயமாக அது வெளிச்சம், அது விடுதலை தான். அந்த கரத்தின் கிரியை செய்கிறது அற்புதம் தான், அத்தியாளம் தான், சாட்சி தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது பார்ப்போம் வேண்டாம். புதிய வாசல்களை அந்த கரத்தின் கிரியை நமக்கு திறக்கிறது. எப்படி? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். தட்டுங்க, தட்டுங்க திறக்கப்படும் என்று அவருடைய கரம் அவ்வளவு செய்யுது. இப்படி தட்டணுமாம், கிடைக்கும் வரைக்கும் தட்டு, கிடைக்கும் வரைக்கும் தட்டணும், திறக்கும் வரைக்கும் நாங்க தட்டணும், திறக்கும் வரைக்கும் தட்டணும். இப்படி தட்டணும் என்றுதான் முக்கியம். ஏதோ மச்சாலும் தட்டினா நானும் தட்டினேன் இருக்க கூடாது. நான் விசுவாசத்தோட தட்டணும். விசுவாசத்தோட எனக்கு கதவு திறக்கும். எனக்குள்ள இருக்க பெரியவர் அவருடைய நாமத்தினால நான் தட்டுகிறேன். தட்டும் பொழுது நிச்சயமாக அது திறக்கப்படும். தட்டு இப்படி புதிய வாசல், இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக வருகிறது. அங்கே வெளிப்படுத்த சுவிசேஷத்துல சொல்லுகிறார். வெளிப்படுத்த சுவிசேஷம் 3-8 சொல்லி, இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைக்கிறேன். திறந்த வாசலை வைக்கிறார். அதுக்கு முந்தைய வசனம் 7 பாத்தீங்களா? ஒருவரும் பூட்டாதபடி திறக்கிறது, ஒருவரும் திறக்காத பூட்டுறேன். அவர் திறந்த யாராலும், அதாவது நோவாவினுடைய குடும்பத்தையும் என்ன செய்தார்? பிழைக்க வச்சு கர்த்தரே கதவை அடைத்தார். நோவால திறக்க முடிந்ததா? நோவா ஜன்னலைத்தான் திறந்தார். திறந்தது என்ன செய்தார்? தாகத்தை விட்டார், புறாவை விட்டார். ஏன் கதவை திறக்க முடிஞ்சுதா? இல்ல, கர்த்தர் அடைச்சார். அதுக்கப்புறம் கர்த்தரே திறந்தார். இல்லையா? அவர் திறந்தபடித்தான் நோவா இறங்கி வந்தார். ஏன் இன்னைக்கு சில கதவுகள் பூட்டப்படுது? எல்லாம் நன்மைக்கு தான். அவர் ஏற்ற வழியில திறப்பார், ஏற்ற வழியில திறப்பார். புதிய காரியத்தை செய்யும்படி திறப்பார். முன்ன நினைக்காதபடி, பூர்வமான சிந்திக்காதபடி புதிய இதோ இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பு இதோ சொல்ற, இதோ நீங்க காணும்படியா, இதோ இதோ என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தை நிறுத்தி வாஜா, இதோ என்று சொல்றேன்டா, அதுக்கு அருகில இருக்குது சுட்டி காட்டுற வார்த்தை. இதோ இங்கே இருக்குதுன்னு சொல்லுவோம், இதோ இங்கே இருக்குதுன்னு சொல்லுவோம். இதோ அவருடைய கரத்தின் கிரியை என்ன செய்யுது? நம் அருகிலேயே அது வெளிப்படுகிறது, நமக்கு முன்னாலே அது வெளிப்படுகிறது. சொல்லுவார், என் சொந்த கண்களே அது காணும், அந்நிய கண்கள் அல்ல. ஜோபு சொல்லுகிறார். அவ்வளவு பாடு, வேதனை, இழப்பு மத்தியில் எப்படி சொல்லுகிறார்? நான் போகும்போது அவர் அறிவார். நான் அவர் என்னை சோதித்தவை நான் பொன்னாக விளங்க வைக்கிறது அவருடைய கரம். துளங்க
அப்ப இப்படி ஒரு புதிய வாசலை அவர் திறக்கிறார். அப்படிப்பட்ட புதிய வாசல் யாராலும் அங்கே அதைத்தான் யாத்ரா புஸ்தகத்துல பாப்போமா, இந்த 14ஆம் அதிகாரத்துல அங்கே செங்கடலுக்கு முன்னால நிக்கிறார். கடலுக்கு முன்னால நின்றா வழி இல்ல, பின்னால பார்வோனு சேனை. அப்ப என்ன செய்யறார்? அவர் புதிய வாசலை திறக்கிறார். இங்க தட்டி வாசிப்போமான்னு சொன்னா யாத்திரா புஸ்தகத்துல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச போதுதான் அங்கே எப்படிப்பட்ட வாசல், புதிய வாசல் திறக்கப்படுதா. அங்கே ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் யாருக்கு? மூசைக்கு சொல்லுகிறார். பாருங்கள், உங்களுக்கு நான் வாசிக்கின்ற யாத்திரா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாரு. செய்கிற ரட்சிப்பு, அவருடைய காலம் செய்ய போற அந்த ரட்சிப்பை, விடுதலைய, பாதுகாப்ப அங்கே பாருங்க, நின்று பாருங்க. நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. இன்றைக்கு நீங்கள் காண்கிற ஈர்த்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டேன். இன்றைக்கு காண்ற இந்த ஈர்த்தியனை இனிமே காண மாட்டேன். அவருடைய கரம் என்ன செய்யுது? எதிரியா அழிக்குது, எதிரிய அழிக்குது. அங்கே அது உங்களுக்கான 16ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். அங்கே என்ன செய்ய? நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல நீட்டி, நாமத்தால் நீட்டு, சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வட்டாந்திரையிலே நடந்து போவோம். அவருடைய கரத்தின் கிரியை எப்படிப்பட்ட வல்லமையை வெளிப்படுத்து பார்த்தா, புதிய வாசல். அங்கே புதிய வாசலை திறந்த கரத்தின் கிரியை அதே நாங்க வாசிப்போமா இருந்தா அங்கே பாத்தீங்கன்னா பார்வோனின் சேனையை அதுக்குள்ளேயே அழிக்குது. சத்துருடைய திட்டத்தை முறியடிச்சு ஜெயத்தை யாரு கொடுக்குது? என்னுடைய பிள்ளைகளுக்கு. அவருடைய கரத்தின் கிரியை, கரம் என்னெல்லாம் செய்து பாத்தீங்களா? அப்படியே அப்ப உங்களுக்கு அந்த வாசிக்கின்ற பாருங்கள், ஏசாயா புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் அங்கே 17ஆம் வசனத்தை பாப்பீங்கன்னு சொன்னா, ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிட்டக்கவும். விழுந்து கிட்டக்க எது? கரம். அவருடைய கரம், வல்லமையான கரம். ஒரு திரி அணைவது போல அவைகள் அணைந்து போக பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப பாத்தீங்களா இப்படிப்பட்ட கிரியை எதிரிய அந்த 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 கடலுக்குள்ளே, அந்த சங்கடருக்குள்ளே மாள செய்து மூழ வச்சு என்னுடைய கரத்தின் வல்லமையை மகிமையை வெளிப்படுத்தி, இதான் கரத்தின் கிரியை. அவருடைய கரம் அங்கே அவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய வாசலை திறந்து கொடுக்குது. அவருடைய கரம் அங்கே என்ன செய்து எதிரிய முறியடிச்சு அதுக்குள்ளே எழும்ப விடாதபடி, அன்று கண்ட ஈத்தியை இனிமேல் காணாதபடி அடியோடே ஆணி வீர அள்ளி. அப்படிப்பட்ட கிரியை பார்த்தீங்களா? புதிய காரியத்தை செய்யற கரம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிராக வர்ற சூழ்நிலை, நமக்கு எதிராக இருக்கிற காரியங்கள் எல்லாம் வச்சு அவருடைய கரத்துக்குள்ள நாங்க ஒப்பு கொடுக்க வேண்டாம். அப்படித்தான் முறியடி எதிரிய வேரோடி அழிச்சு நமக்கு புதிய காரியம், புதிய காரியம், புதிய வல்லமை, புதிய பலத்தை, புதிய கிருபையை கொடுத்து, புதிய அபிஷேகத்தை கொடுத்து நம்மை நடத்துகிற அவருடைய கரத்தான் பெரியமான. இவ்வளவு பெரிய தகப்பன் பார்த்தீங்க, இன்றைக்கு மட்டும் உங்களை நடத்தி கொண்டிருக்கிற அவருடைய கரம். இவ்வளவு ஆச்சரியமான தகப்பனின் கரம். உமக்காக யுத்தம் பண்றது, உமக்காக புது அடையாளங்கள் செய்திருக்கிறோம். உமக்காக கல்வாரி சிலுவையில தண்ணியே ஒப்பு கொடுத்து அணிகடாப்பட்ட கரத்தின் கிரியே வல்லமையாக உயிர்த்தெழுந்த மகிமையா வழிபட ஒப்பு கொடுத்தது. கரத்தில் ஆணி பாய்ந்தது. அந்த கரத்தினால் வல்லமை அடையாளங்கள், அற்புதங்களை இன்றும் நமக்கு செய்வது. அவருடைய தழும்பினால் என்று நாங்கள் குணமாகும். அவருடைய தழும்பினால் நாங்கள் இன்றும் குணமாகிறோம். இன்றைக்கும் நாம அப்பா பார்த்து சொல்லுவோம், இந்த வியாதி நம்முடைய தழும்பினால் நான் சுகமான. அவருடைய கரம் தழும்பினால் நாங்கள் இன்றைக்கு குணமாகும். இப்படிப்பட்ட அந்த வல்லமுள்ள கரம் வல்லமையான கிரியை தப்பிக்கிறது. ஒரு மூட்டை போட்டுல எடுப்போமாயிருந்தா அந்த மூட்டை போட்டுல என்ன செய்வார்கள்? அது தண்ணியை குடித்து விட்டு அதை என்ன செய்வார்கள்? ஓட்ட போட்டுல உடைச்சு போட்டு எறிவார்கள்.
ரீசைக்கிளுக்குள்ள போடுவார்கள். அந்த ரீசைக்கிள்னு சொன்னா மீண்டுமாக அந்த போட்டு போட்டு, அதாவது தண்ணீர் போத்தில் என்ன செய்து புதுப்பிக்கப்படுகிறது, திரும்பவுமாக பயன்படுகிறது. அதே போல்தான் இன்னைக்கு நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் வார்த்தையால சரி, செய்யால சரி உடைத்து போடுவார். உடைத்து போட்டு இந்த உறவே வேண்டாம், இந்த பேச்சை வேண்டாம், இந்த சவாசம் வேண்டாம் என்று சொல்லி தூக்கி எறிவார்கள். எறிச்சாலும் அவருடைய கரத்தின் கிரிய நம்ம எடுத்து உருவாக்கி பயன்படுத்தி இன்றைக்கும் எனக்கும் உங்களையும் என்னையும் இன்றைக்கு இணைத்து இந்த சங்கம் வானொலிக்குள்ள நிக்க வைக்கிறே. இந்த கரத்தின் கிரியை அல்லவா பிரியமானவர்களே. இந்த கரம் நம்மனோடு கிடந்து பலத்த கிரியைகளை செய்கிறது. அதனால ஏற்ற வேளையில் நம்ம உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாய் அடங்கி இருப்போமா? அவருடைய கரம் என்னோடு இருந்தா என்னெல்லாம் செய்யும்? கிருபை அளிக்குது, அதிகாரம் கொடுக்குது, மறைத்து வைக்குது, வல்லமையான கிரி எனக்கு வெளிப்படுத்தி செயல்படுத்துது, புதிய வாசலை எனக்காக திறக்குது. மனுஷன் உடைத்து போட்டு எறிந்த நாள்ல அவ தூக்கி எடுத்து தன்னுடைய பிள்ளைய உருவாக்கி, குயவன் அவர் களிமண் நான் அவருக்குரிய பாத்திரமா வணைந்து சாட்சியின் பாத்திரமாக முன்னாலே நிக்க வைக்குது. அவருடைய கரத்தின் கிரியை எப்படிப்பட்ட வல்லமை கிரியை நடப்பிக்குது பிரியமான. அப்படிப்பட்ட கருத்தின் கிரியைக்குள்ள ஒப்பு கொடுப்போம். ஏற்றவளை நம்ம உயர்த்தும்படிக்கு பலத்த கருத்துக்கள் ஒப்பு கொடுப்போமா? கேட்ட வார்த்தைக்கு அர்ப்பணிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. தகப்பனே, உம்முடைய கரம் என்னோடு இருந்த என்று சொல்லி யாபேசு ஜெபித்தது போல உம்முடைய கரம் உங்களோடு இருந்தா கர்த்தாவே, கிருபை அளிக்கிறீங்க, அதிகாரத்தை கொடுக்குறீங்க, மறைச்சு வச்சுறீங்க, வல்லமையான கிரியைகளை வெளிப்படுத்துறீங்க, புதிய வாசல் எங்களுக்கு திறக்கிறீங்க. மனுஷன் உடைத்து போட்டது எல்லாம் நீங்க எடுத்து தூக்கி எடுத்து உமக்குரிய பாத்திரமா வணைந்து சாட்சியின் பாத்திரமாக சத்துருக்கு முன்பாக நிறுத்தி எங்களை உயர்த்திடுறீங்கப்பா, தலை நிமிர்ச்சிங்கப்பா. ஏற்ற வேளையில எங்களை உயர்த்தும்படிக்கு, இன்னும் உயர்த்தும்படிக்கு உடைய பலத்த கைக்குள்ளுகளை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய கரத்தின் கிரியை நெகிழ விடாதிருப்பீரா. இந்த வருடத்தை அப்படியாக ஆசீர்வாதங்களை மகள பண்ணுவீரா. யாபேசையோடு இருந்த கர்த்தர், அவருடைய விண்ணப்பத்தை கேட்ட கர்த்தர், உம்முடைய கரம் என்னோடு இருந்து ஜெபித்தாரு. அந்த கரம் அவருடைய எல்லையை விசாலமாக்கினது போல எங்கள் எல்லைகள் விசாலமான உம்முடைய கரம் எங்களுக்கு கிரிய செய்யப்பா. அந்த கரத்தின் கிரியைக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்து அடியாளையும் கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீரா. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறதா. அப்படியாக நீங்க செய்ய போற கிருபைக்காய் நன்றி அப்பா. கற்றுக் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி அப்பா. தொடர்ந்து உங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உடைய கரத்தின் கிரியை நெகிழ விடாதிருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.